ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த லாஸ்ட் வீடியோ நான் வந்து பார்ட் 1 வீடியோவில் சொன்ன மாதிரி 2009 ஆஃப்டர் லைசன்ஸ் உள்ளவர் உங்கள்கிட்ட அவரே வந்து பேசுவார்னு சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வாரமாக ஃபாலோ பண்ணி அவனை இன்றைக்கி தான் கூப்பிட்டு வந்துருக்கேன். இருக்கான் பாருங்கள். ஸோ அவர் பேர் வெற்றி, ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு அடுத்த 1 மாதம் தள்ளி இங்கே வந்த பேட்சில் ஸோ அவர் வந்தார். அவர் இப்போ எல்லாமே வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டார். ஸோ நிறைய வந்து ஆஃப்டர் 2000 வந்து நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணார், இதெல்லாம் கஷ்டம், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து பண்ணலான்றதை ஸோ அவர் உங்களுக்கு சொல்லுவார். இப்போ பார்க்கலாம் வாங்க. ஹாய் காய்ஸ், என் பேர் வெற்றி. நான் கரூர்லேருந்து வரேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 8 months ஆயிடுச்சு நான் இங்கே வரதுக்கு. லாஸ்ட் ஏப்ரலில் தான் நான் இங்கே ஏப்ரல் லாஸ்ட் வீக் இருக்கும், அப்போ தான் நான் இங்கே ஹங்கேரி வந்து இறங்குறேன். அதுக்கப்புறம் ஜிகே எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 எக்ஸாம் இருக்கும். நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 15 to 20 days வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிகே எக்ஸாமோட ட்ரைனிங் தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு 1 week வந்து அதை நமக்கு டீச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறைஞ்சது ஒரு 2 weeks 3 weeks வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் எக்ஸாம்லேயே கொண்டு போவாங்க. அந்த மார்க் எக்ஸாம்லேயே நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். நம்ம அந்த எக்ஸாம் எப்படி எழுதணும் எல்லாமே நமக்கு ஒரு கிளியரன்ஸ் வந்துடும். இது இல்லாமல் நமக்கு அதாவது 2009 ஆஃப்டர் அந்த டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது இல்லாமல் ஓரல், ரிட்டன் எக்ஸாம், பாவ் இருக்குது, சிமுலேட்டர் இருக்குது, அண்டு இதோட மெயினானது பார்த்திங்கன்னா ஆர்டிஓ டிரைவிங் டெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் அந்த ஆர்டிஓ டிரைவிங் டெஸ்ட் வந்து ரொம்ப மைன்யூட் மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க வந்து நோட் பண்ணி ஃபெயில் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எனக்கே பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் ஃபெயில் பண்ணாங்க. 3rd எக்ஸாமில் தான் நான் எல்லாமே கிளியர் பண்ணேன். மற்ற எக்ஸாம்லாம் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியாச்சு. உனக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து என்ன ரீசன் சொன்னாங்க அவனை ஃபெயில் பண்ணுறதுக்கு? ஃபஸ்ட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே நான் இண்டிகேட்டர் போட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல நான் பார்க் பண்ண சொன்னாங்க. பார்க் பண்ணும்போது இவங்க என்ன ரூல்ஸ் வச்சுருக்காங்கன்னா ஒரு சர்டைன் மீட்டர்ஸ்க்கு உள்ளே இருக்கும்போது தான் இண்டிகேட்டரை வந்து நம்ம போட்டு ரைட்டில் வந்து வண்டியை வந்து பார்க் பண்ணணும். நான் வந்து கொஞ்சம் பிஃபோராகவே இண்டிகேட்டரை போட்டுட்டேன்னு சொல்லி ஃபஸ்ட் இன்டர்வியூவில் என்னை ஃபீல் பண்ணாங்க. இதுதான் என்னோடய ஃபஸ்ட் இன்டர்வியூ. இதே மாதிரி செகண்ட் டெஸ்ட்டில் என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து ரவுண்ட் அபவுட்னு ஒரு இது இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஊரில் சொல்கிறது ரவுண்டானா, இங்கே அதே மாதிரி ஒரு ரவுண்ட் அபவுட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ரவுண்ட் அபவுட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்ஸ் வரும்போது உள்ளே நமக்கு லெஃப்ட் சைடு இருக்க வண்டிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். நம்ம ஊர் இருக்க மாதிரி நம்ம உள்ளே போயிடலாம், குறுக்க நுழைஞ்சு போயிடலாம் அப்படின்லாம் போக முடியாது. லெஃப்ட் சைடு இருந்து வர வண்டிங்க பார்த்திங்கன்னா நம்மளை லெஃப்ட் சைடில் எந்த வண்டியும் வரல அப்படிங்கும் போது தான் நம்ம உள்ளே போக முடியும். அப்படி இருக்கும்போது நான் உள்ளே நுழையும் போது லெஃப்ட் சைடில் ஒரு கார் வந்துருச்சு. காருங்கும் போது கொஞ்சம் அது ஃபாஸ்ட்டாக வரவும் நம்ம பெரிய ட்ரக் ஓட்டிகிட்டு போயிட்டுருப்போம். அது கொஞ்சம் நம்ம ஸ்லோவாக தான் போவோம். அது எனக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக வந்து எனக்கு பின்னாடி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன செகண்ட் டெஸ்ட்டில், அதாவது நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல, லெஃப்ட் சைடு வந்த வெஹிக்கிளுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலன்னு சொல்லி என்னை வந்து செகண்ட் அட்டம்ப்ட்டில் ஃபெயில் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி 3rd அட்டம்ப்ட்டு நான் கிட்டத்தட்ட 3rd அட்டம்ப்ட் ஒரு 20 days வெயிட் பண்ணேன். 3rd அட்டம்ப்ட் வந்துச்சு. 3rd அட்டம்ப்ட்டில் இதெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி கரெக்டாக ஓட்டி 3rd அட்டம்ப்ட்லேயும் பாஸ் ஆகிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு பாவ்னு ஒரு சைக்கோமெட்ரிக் எக்ஸாம் இருக்குது. அந்த பாவ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னு நம்மளை அவங்க கணிப்பாங்க. அந்த எக்ஸாம் தான் பாவ். நம்ம அதில் வந்து ஒரு 15 minutes தான் எக்ஸாம் இருக்கும். அதுலேயே வந்து அவங்க நம்ம அது இருந்தால் தான் அந்த பாவ் எக்ஸாமோட சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஹங்கேரிக்குள்ளே வண்டி ஓட்ட முடியும். ஹங்கேரி விட்டு நீங்கள் வெளியே வந்து உங்களுக்கு பாவ் வந்து மேண்டட்டரி கிடையாது. ஆனால் ஹங்கேரிக்குள்ளே பாவ் நெசசரி. சரி வெற்றி, இப்போ அது போக இல்லாமல் கேஸ் ஸ்டடினா என்ன, ஓரலில் என்ன மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, சிமுலேட்டில் என்ன மாதிரிலாம் டெஸ்ட் இருக்கும்? இப்போது கேஸ் ஸ்டடியை பற்றி பார்த்தீங்கன்னா அந்த ஜிகே எக்ஸாம் 3 எக்ஸாமில் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் ரிட்டனாக ஒரு பேராகிராஃபாக எழுதலாம், புல்லட் மார்க் போட்டு எழுதலாம். ஒரு மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் 7-8 questions 7 questions அது மாதிரி இருக்கும். மேபி மார்க்கு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு 60 marks நீங்கள் ஸ்கோர் பண்ணால் பாஸு. உங்களுக்கு புல்லட் மார்க் போட்டு பெருசாக ஒரு பேராகிராஃப் மாதிரி எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் அதே ஜிகேயில் படித்தா அதே கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஜிகே எக்ஸாமில் ஆப்ஷனல் டைப்பில் கொடுப்பாங்க. 3 ஆப்ஷன் கொடுத்து அதில் ஒன்றை வந்து நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அப்படியே பேராகிராஃபாக எழுதணும். அப்படி இல்லைனா புல்லட் பாயிண்ட் போட்டு நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் மெயின்டைன் மார்க் பண்ணி காட்டணும். அது மாதிரி எக்ஸாம் இது ரிட்டன் எக்ஸாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓரல் எக்ஸாம் இருக்குது. ஓரலுமே சேம் தான். ஜிகேயில் வர மொத்தமும் அந்த 3 பேப்பரில் இருக்க ஜிகே இருக்கிற 3 பேப்பர்லேயும் இருந்து தான் ஓரல் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மொத்தம் ஒரு 24
24 பார்ட் இருக்குது. ஒவ்வொரு பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் இருக்கும். அது உங்களுக்கு ரேண்டமாக சூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் எப்போ நடக்கும்னா, நீங்கள் டிரைவிங் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க, ஆர்டிஓ முன்னாடி நிற்பார். அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஓரல் எக்ஸாம் முடிச்சுட்டு தான் உங்களை வண்டியிலே ஏற்றுவாங்க. ஓரல் எக்ஸாம் எப்படின்னா, உங்கள் பேரை போட்டு அந்த டேப் ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த டேப்பில் வந்து உங்கள் பேரை போட்டு சும்மா அது ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணி கொடுக்கும். 1 to 24 ரேண்டமாக ஒரு நம்பர் சூஸ் பண்ணி கொடுக்கும். அதில் எந்த கொஸ்டின் வருதோ அது நம்மளுக்கு அந்த கொஸ்டின் ஐட்டம் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த இதுலேருந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் 3 கொஸ்டின் இருக்கும். அந்த 3 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி அதில் பாஸ் ஆனால் தான் அடுத்து டிரைவிங். இது வந்து ஓரலாக வந்து ஆர்டிஓட சொல்லணும். நம்ம அது வந்து மெயினாக அது ஈஸியாக பாஸ் ஆகலாம். எப்படின்னா, உங்களுக்கு சைகை மூலிமா அவங்கக்கிட்ட ஈஸியாக பேசலாம், புரிய வைக்கணும். அவங்களுக்கு ஆக்சுவலாக வரவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. நம்ம கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. டிரான்ஸ்லேட்டர் சொல்கிறத விட சைகை மூலியமாக செஞ்சு அவங்கள புரிய வச்சுட்டிங்கன்னா அவர் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு அப்படி தான் ஆச்சு. நான் வந்து கொஞ்சம் சைகை மூலிமா ஒவ்வொரு விஷயமும் எங்கே இருக்குன்னு போய் பக்கத்தில் இப்போ டயரில் செக் பண்ணுறது, ஏர் செக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம், இல்லீகல் இமிகிரன்ஸ் எந்த இடத்துலலாம் ஒளிவாங்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் நம்ம அவங்க நேரடியாக கூப்பிட்டு போய் அவங்கள எங்கெங்கே இருக்குன்னு காமிச்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. நம்ம ஓரலில் அந்த இதில் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டிரைவிங்கே போகும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சிமுலேட்டர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம வீடியோ கேம் விளையாடுறோம்ல, வீடியோ கேம் தான். நம்ம வீடியோ கேமில் ஒரு ட்ரக் ஓட்டுறோம். ஆனால் இது எப்படின்னா, ஒரு 50 மீட்டர்ஸ் 100 மீட்டர்ஸ் ஓட்டுற மாதிரி இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம். திடீர்னு அப்டிக்கல்ஸ் முன்னாடி ஒன்று வரும், ஒரு பில்லர் மாதிரி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரேக்கிங் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன்லாம் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா, பிரேக் கரெக்டாக அமுக்குறோமா அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டரே இது வந்து நம்ம மானிட்டர் பண்ணிடும். இது வந்து வேறு யாரும் பாஸ்லாம் நம்மளை போட முடியாது. நம்ம பாஸ்னா பாஸ், ஃபெயில்னா ஃபெயில். மொத்தம் இதில் வந்து மூணு விதமான டெஸ்ட் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக 3 விதமாக இருக்கும். ஒன்று டக்குன்னு ரைட்டில் திரும்ப சொல்லுவோம், டக்குன்னு லெஃப்ட்டில் திரும்ப சொல்கிறோம், அது மாதிரி எக்ஸாம் இருக்கும். இன்னொன்று பில்லர் வரும். இதில் ஒரு எக்ஸாமுக்கு 2 அட்டெம்ப்ட், அதாவது ஒரே ஒரு இதுக்கு வந்து 2 அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. 2 அட்டெம்ப்ட்லேயும் நம்ம ஒழுங்காக நம்ம பிரேக்கிங் டிஸ்டன்ஸ் பண்ணல, ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த சிமுலேட்டரில் ஃபெயில். சிமுலேட்டர் பாஸ் பண்ணால் தான் ஜிகே வந்து நம்ம ஜிகே மொத்தமும் நமக்கு கிடைக்கும். பாவ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் பாவ் எக்ஸாம். நீங்கள் புத்தாபிஸில் தான் பாவ் எக்ஸாம். நீங்கள் அங்கே பாவ் எக்ஸாம் வந்து நம்ம அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே நண்பர்களே, நமக்கு தேவையான கேள்விகளை வந்து வெற்றிகிட்ட கேட்டிருந்தோம். ஸோ வெற்றி வந்து கிளியராக உங்களுக்கு வந்து எனக்கும் சொன்னார். ஸோ உங்களுக்கும் வந்து புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ வந்து ஓகேங்களா. ஸோ வெற்றிக்கு ஒரு பெரிய தேங்க்யூ தம்பி. ஓகேங்களா. ஸோ அவரை கூப்பிட்டு இவ்வளோ தூரம் அவரை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 நாளாக அவரை கூப்பிட்டு அவரை கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து அவரையும் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா. ஸோ வந்து கூப்பிட்டு வந்து இங்கே வந்து உங்களுக்காக வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிக்க நம்புகிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு வேல்யூபிள் கமெண்ட்டை கொடுங்க. தேங்க்யூ, பாய்.